வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட்டேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. முக்கியமாக எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட ஆஃபீஸஸ் இருக்குது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலான்னு சொல்லி ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி 1/3/2026 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய அம்மா பெயர், ப்ரைமரி மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து ப்ரைமரி இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் இமெயில் ஐடி எல்லாமே இங்கே கொடுங்க. அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கேஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் வந்து பின்கோடோட கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, என்ன ஸ்டேட்டுங்கிறது எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. அதர் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் பேச தெரியும், படிக்க தெரியும், எழுத தெரியுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. ஸோ அவார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஹாபீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 years இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஐடி ப்ரூஃப் அவங்க கேட்டிருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்மே நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே டேட்டு, ப்ளேஸு ஃபில் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கன்வெர்ட் பண்ண பிடிஎஃபை அவங்க சொல்லியிருக்கேன் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும். அதாவது recruitment@tnsalt.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி நீங்கள் மெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும். இந்த மெயில் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனுக்காக
உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து மெயில் பண்ணுவாங்க. அது 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் டிஎன்சிஎஸ்சியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த மெயில் கூட பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்னு சொல்லி உங்கள் நேமையும் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான் இதோட ஆர்கனைசேஷன் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இருக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜரில் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 7 இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டாக பர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து டெப்டி மேனேஜர் டெக்னிக்கலில் 1 வேக்கன்சிஸ். பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க எலிஜிபிள். 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் அல்லது சால்ட் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி 50,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அடுத்து டெப்டி மேனேஜர்லேயே ப்ரொடக்ஷனில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சால்ட் ஃபீல்டு அல்லது ப்ரோமைன் அல்லது வேறு ஏதாவது கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 50,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் பர் மந்த்துக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் 1 வேக்கன்சிஸ். பிஇ பிடெக்கில் சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க மாதிரி சிவில் ஜாப் எக்ஸிக்யூஷன் ஒர்க்கு எஸ்டிமேஷன் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக 7 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 50,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து சூப்பர்வைசர்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு அதோட ஏதாவது யூஜி அல்லது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 35,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு இமெயில் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.tnsalt.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு மற்ற அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதுக்கு மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 40 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு மட்டும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இமெயிலில் விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. 3 இயர்ஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 1 இயர் வந்து நீங்கள் ஒர்க் வந்து பண்ணணும். அந்த ஓரியன்டேஷன் பீரியட் 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வேலிடான இன்டர்வியூ கால் லெட்டரு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸு, அதேமாதிரி ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக தான் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலிடான இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருக்குங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி இமெயில் ஐடிக்கு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு ரீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.